அவங்க எங்க கோயிலுக்கு வருவாங்க, நாங்க அந்த தர்காவுக்கு போவோம், அங்க அவங்க தருகின்ற அந்த பிரியாணியை நாங்க சாப்பிடுவோம். ஒரு ஆளு 2 பேர் சொல்லல. திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான பேர்கள் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? எங்க திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம் பாகுபாடு கிடையவே கிடையாது. எங்கடா போன சங்கி, எங்க போனிய? இதுதான் இந்தியர்கள். இந்த இந்தியாவை தான் நாங்கள் விரும்புகிறோம். மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும், இனத்தால் வேறுபட்டு இருந்தாலும், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் நாங்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள். நீ எவ்வளவு கிரிமினல் தனம் பண்ணினாலும், இந்த மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை விதைத்தாலும், இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் ஒற்றுமையை தான் விரும்புவார்கள். ஒரு நேரம் வரும், இந்துக்கள், முஸ்லிம்கள், ஜெயினர்கள், புத்தர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்கள், இந்திய நாட்டினுடைய சொந்தக்காரர்கள், இந்திய நாட்டை தாய் நாடாக மதிக்கக்கூடிய உண்மையிலேயே தேசப்பற்று மிக்கவர்கள் அத்தனை பேர்களும் உங்களை ஒரு காலத்தில் ஓட ஓட விரட்டியே தீர்வார்கள். அதுதான் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகத்துவ எழுச்சி மாநாட்டிலே மிக திரளாக, அதே நேரத்தில் மிகுந்த எழுச்சிகளோடு இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்தியர்கள் விரும்பும் இந்தியா என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் நம் நாட்டினுடைய தற்கால நிலைமைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, நாட்டின் மீது அன்பு கொண்ட உண்மையான இந்தியர்கள் எப்படி இருக்க விரும்புகிறார்கள் என்பதனையும் என்னுடைய உரையில் குறிப்பிட வேண்டும், தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தாய் திருநாடு என்று சொல்லப்படுகின்ற இந்தியா என்று இந்த நாடு என்பது தற்கால சூழ்நிலைகள் எந்த அடிப்படையிலெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு நாளும் செய்திகள் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக, ஏன் ஒவ்வொருவருமே நம்முடைய அனுபவத்தின் மூலமாக கண்டு வருகிறோம். ஒரு கட்டத்தில் இதை அரசியல்வாதிகளே பேசுகிறார்கள். இந்தியா என்பது ஜனநாயகத்தை இழந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் இருந்த ஜனநாயகம் என்பது, கருத்து சுதந்திரங்கள் என்பது இப்பொழுது இல்லை என்றெல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள் இன்றைக்கும் முழக்கமிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் இந்தியாவின் மீது ஆர்வம் கொண்ட, இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பேருக்கு பட்டத்திற்காக வேண்டிய சமூக ஆர்வலர் என்று போடுவார்களே, அவர்கள் அல்ல, உண்மையிலேயே இந்தியா மீது மதிப்பும் நல்ல எண்ணமும் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் அவருடைய கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாட்டினுடைய போக்கு, அதனுடைய சித்தாந்த ரீதியான நிலைப்பாடுகள், இவைகளை எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய கவலையும் ஆச்சரியத்தையும் தருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு இந்தியா சென்று கொண்டே இருக்கிறது என்ற கருத்தை எல்லாம் முன்வைக்கிறார்கள். இந்தியாவுடைய வளர்ச்சி வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்தியாவுடைய போக்கு ஆட்சியாளர்களால் எங்கே திசை மாறி செல்கிறது என்பதை கவலைப்பட்டு
இது போன்ற பல்வேறு கருத்துக்களை சொல்கின்ற நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியர்கள் விரும்பக்கூடிய இந்தியா எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு தற்கால சூழ்நிலையிலே எப்படி இருக்கிறது? இந்தியாவிலே பல்வேறு பெருநகரங்களிலே மின்சார வசதிகள் எல்லாம் முறையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இரவை பகலாக ஆக்கக்கூடிய அளவிற்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்படுகிறது. பல்வேறு பகுதிகளிலே அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் 2025 இன்றைய காலகட்டத்திலே புள்ளி நிலவரத்தின்படி மின்சாரமே பார்க்காத, மின்சாரமே சென்று சேராத, மின்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாத ஊர்கள், கிராமங்கள் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. புள்ளி விவரத்தோடு சொல்கிறார்கள், ஏறத்தாழ 5000 கிராமங்கள் இன்றைக்கும் மின்சாரத்தை பார்த்தது கூட கிடையாதாம். இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி, இந்தியாவினுடைய தற்கால சூழ்நிலைகளை பற்றி இப்படி சில புள்ளி விவரங்களை அள்ளி விடுகிறார்கள். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பகுதிகளில் மின்சாரம் போய் சேரவே இல்லை. அந்த பகுதி மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நீங்க கற்பனை செய்து பாருங்கள். இன்றைக்கு 1 மணி நேரம் மின் இணைப்பு துண்டிப்பு என்றால் நம்ம என்ன பாடுபடுகிறோம்? முன்கூட்டியே மின்சார வாரியம் நாளைக்கு மின்சாரம் இருக்காது என்று சொன்னால் காலை 9 இருந்து மதியம் 3 மணி வரை 5 மணி வரை மின்சாரம் இருக்காது என்று ஒரு அறிவிப்பு வந்துவிடும் என்றால் வாட்ஸ்அப்ல அல்லது செய்தி சேனல்கள்ல செய்திகள் பறக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நாமளே ஒவ்வொரு வீட்டுக்காக போனை போட்டு நாளைக்கு கரண்ட் இருக்காது, இப்பமே தேங்காவை அரைச்சு வச்சுக்க, நாளைக்கு கரண்ட் இருக்காது, இப்பமே மோட்டர் போட்டு தண்ணியே டேங்க்ல ஏற்றி வச்சுக்க. எத்தனை பேருக்கு தகவல் சொல்றோம்? கரண்ட் இல்லை என்றால், மின்சாரம் இல்லை என்றால் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறது. ஆனால் இன்றைக்கும் நாகரிகம் என்று பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்திலேயும் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு, 5000க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு மின்சார வாடையே இல்லை என்றால் நம்முடைய நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? இது ஒரு வகையான புள்ளி விவரம். வேறு சில புள்ளி விவரத்தை நீங்கள் பாருங்களேன். இந்தியாவில் போதை பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப சர்வசாதாரணமாக மளிகை கடையில் எப்படி பல்வேறு பொருட்கள் கிடைக்குமோ அதை விட இலகுவாக போதை பொருட்கள் எல்லா இடத்திலையும் கிடைக்கும். ஒரு தேங்காய் கூட சில நேரங்களில் கிடைக்காது, காய்கறிகள் கூட சில நேரங்களில் கிடைக்காம போயிடும். எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாமல், எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னவென்றால் போதை பொருள் தான். எவ்வளவு வேணும், எத்தனை கிலோ வேணும், எத்தனை வகையான போதைகள் வேணும், என்னென்ன விதத்தில் வேணும், எல்லாமே ரெடி. போதை பொருள் கிடைக்காத ஒரு இடம் உண்டா? ஒரு தெருக்கள் உண்டா? ஒரு ஊர் உண்டா? ஒரு கிராமம் உண்டா? மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்கும், ஆனால் போதை பொருள் கிடைக்காத ஒரு கிராமம் உண்டானா? அப்படி இல்லை. இந்தியா முழுவதும் அவ்வளவு போதை பொருட்கள், அவ்வளவு போதை பொருட்கள்ல மக்கள் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்கள். இது நாம சொல்லக்கூடிய செய்தி அல்ல. பல்வேறு ஆய்வாளர்கள், பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்தியா போதையில் அழிந்துவிடக் கூடாது என்ற எண்ணக்கூடியவர்கள், அவர்கள் தருகின்ற அதிர்ச்சிகரமான தகவல் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, பல கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவில் போதை பொருட்கள் இன்றைக்கும் குவிந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், குஜராத்தில் அதானியுடைய துறைமுகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இறக்கி அருளப்பட்டதாக சொன்னார்கள்.
அவ்வளவு போதைப் பொருட்கள் வந்துச்சு அப்படின்னாங்க. இவ்வளவு போதைப் பொருட்கள் வந்தது என்ன ஆச்சு ஒருத்தருக்கும் தெரியல. அந்த கடற்கரையில இவ்வளவு கிலோ போதை பிடித்தோம், இந்த விமான நிலையத்திலே இவ்வளவு போதைப் பொருளை பிடித்தோம், காரில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களை பிடித்தோம், இப்படி எல்லாம் செய்திகள்ல ஒவ்வொரு நாளும் வரும். அந்த போதைப் பொருள் எங்கப்பா, அதெல்லாம் எங்க போகுது? இந்த ஆட்சியாளர்களால், காவல்துறை அதிகாரிகளால், போதை தடுப்பு பிரிவு சார்ந்த அதிகாரிகளால் இவ்வளவு அது கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால், கண்டுபிடிக்கப்படாமலேயே வந்து சேரக்கூடிய விவகாரங்கள் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு வருது. நிறைய பேர் இதுல கவலைப்பட்டு கொண்டு இந்தியா அழிய வேண்டும் என்றால் போதையிலேயே அழிந்திருமா அந்த அளவுக்கு சொல்கிறார்கள். அதுல புள்ளி விவரம் என்ன தெரியுமா? போதைப் பொருள்ல முதல் இடத்தில் இருப்பது நம்முடைய யோகி ஆட்சியில் தெரியுமில்ல, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் என்பதுதான் இந்தியாவிலேயே போதையில முதல்ல நிக்குதான். அவர் ஏன் ஆட்சிக்கு வராம இருப்பாரு? வந்துகிட்டே தானே இருப்பாரு. அங்கதானே பிஜேபிக்கு அவ்வளவு எம்எல்ஏக்கள் வராங்க. எல்லாம் இதுதான் காரணம். போதைப் பொருள்ல முதல் இடத்தில் இருப்பது அங்கதானா? அவ்வளவு பெரிய மாநிலமும் கூட அவ்வளவு போதைப் பொருட்களும் அங்கேதான் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப இத மாதிரி போதை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இவ்வளவு கூடுதலாக ஒவ்வொரு பகுதியிலையும் போதை போதை போதை, எல்லா இடத்திலையும் போதை, இவ்வளவு அநியாயங்கள். அடுத்து இன்னும் நீங்க வேறு சில புள்ளி விவரத்தை நீங்க பாருங்களேன். சமீபத்தில் நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், அடிக்கடி அரசியல்வாதிகள் பேசுகின்ற ஒரு பேச்சு, பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பாலினத்தின் பேரால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், எனவே பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் என்று நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர்கள் இருந்து கவுன்சிலர்கள் வரையிலையும் ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை பேரும் பேசுகின்ற ஒரு பேச்சு. ஆனால் கவலை தருகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புள்ளி விவரத்தோடு சொன்ன போனால் அதனுடைய விவகாரங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு 10 நிமிஷத்திற்கு ஒரு சிறுமி பாலியல் சீண்டுதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்திற்கு ஒரு சிறுமி, பெரிய பெண்கள் இல்ல, அது வேற கணக்கு. ஒவ்வொரு 10 நிமிஷத்திற்கும் ஒரு சிறுமி வந்து இந்தியாவினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பாலியல் சீண்டுதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். எங்க போகுது நம்ம நாடு? நம்முடைய தாய் திருநாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெத்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அவன் பாலியல் வன்புணர்வு செய்கிறான். உலகத்தில் நாகரிகமான மனிதன் எவனும் செய்ய கற்பனைக்கு கூட எட்டாத அந்த காரியத்தை செய்கிறான். சமீபத்தில் வந்த செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். நெல்லை மாவட்டம், அதுல ஒரு பகுதியில் ஒருவர் ஒரு தன்னுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை, 15 வயசோ அல்லது 13 வயசு பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கடுமையான வைத்த வலி, உதிரப்போக்கு எல்லாமே இருக்கிறது. அங்க கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி டாக்டர்கள் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, அந்த சிறுமி ஏறத்தாழ 5 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள், கர்ப்பமாக இருக்கிறாள். உடனே அந்த ஆஸ்பத்திரியை சார்ந்த டாக்டர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க. என்னப்பா நிலவரம்? ஒரு சின்ன பிள்ளை 12-13 வயசு தான் இருக்கும், அந்த பிள்ளை 5 மாசம் கர்ப்பிணியா இருக்குது, யாரு என்று விசாரிங்க. அடுத்த வீட்டுக்காரனா, எதிர்த்த வீட்டுக்காரனா, அரசியல்வாதியா, ஆன்மீகவாதியா, அந்த பிள்ளையை இப்படி வன்புணர்வு செய்தது யார்? புலன் விசாரணையில் கடைசி பார்த்தாச்சுன்னா பெத்த தகப்பன். எங்க போய் சொல்லுவீங்க? ஒரு குழந்தைக்கு தகப்பனாலேயே இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடக்கிறது என்றால், அதுவும் குறிப்பாக சிறுமிகளுக்கு நடக்கிறது என்றால் யாரை நம்புவது? பச்சிளம் குழந்தைகள் இருந்து கிழவி வரை உடல. நம்ம நாட்டில்
பெண்களுடைய கற்பு இன்றைக்கு காத்துல பறந்துகிட்டே இருக்கிறது. இதை குறைக்கணும்னு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க, சட்டமன்றத்தில் பேசுவாங்க. உடனே போக்சோ என்ற வழக்கை நாங்க கொடுத்துட்டோம், அந்த சட்டத்தை கொடுத்துட்டோம், போக்சோல நாங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவோம், பெண்கள் எல்லாம் சுதந்திரமாக போகலாம், அவருடைய கற்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். சரிப்பா, போக்சோ வழக்கு கொடுத்தீங்க, பெண்களுடைய பாலியல் தீண்டுதலுக்கு எதிராக இந்த சட்டம் தீர்வை தரும் என்று நீங்க சொன்னீங்க. தீர்வை தந்ததா? புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய பாலியல் சீண்டலுக்கு எதிராக போக்சோ வழக்குகளுக்கு போடப்பட்ட அந்த வழக்குடைய நிலை என்ன தெரியுமா? போக்சோ வழக்கு போடப்பட்ட ஏறத்தாழ 30 லட்சம் வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. 30 லட்சம் வழக்கு. ஏதோ 2000 1000 வழக்கு இல்ல, 10 வழக்கு 20 வழக்கு இல்ல, ஏறத்தாழ 30,000 வழக்குகள். அதுவும் பெண்களுக்கு எதிராக நிகழப்பட்ட அந்த குற்றச்செயலுக்கு எதிராக போடப்பட்ட போக்சோ வழக்குகள் தீர்ப்பு அளிக்கப்படாமல் நிலுவையில் மட்டும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குதுன்னா எங்க போய் சொல்ல? நம்ம நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? நீங்க மதத்தை எல்லாம் தாண்டி, ஜாதிகளை எல்லாம் தாண்டி, இனத்தை எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியர்கள், ஒட்டுமொத்த இந்திய பெண்கள் அப்படி நீங்க பாருங்க. இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. வெளி உலகத்துக்கு தெரியாம எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்த வீட்டுக்காரனால், அந்நியனால், எதிர்த்த வீட்டுக்காரனால், கடையினுடைய முதலாளியால், கல்லூரியுடைய பேராசிரியரால், ஸ்கூலுடைய பள்ளிக்கூடமுடைய ஆசிரியர்களால், எத்தனை 1-2 சம்பவமா? நீங்க டெய்லி பேப்பரை நீங்க படிச்சீங்கன்னா இந்த கற்பழிப்பு, பாலியல் சீண்டுதல், இந்த வழக்கு இல்லாம, இந்த சம்பவம் இல்லாம ஒரு பேப்பர் கூட வராது. அவ்வளவு நிகழ்வுகள். அதான புள்ளி விவரம் சொல்லுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு சிறுமி பாலியல் சீண்டுதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை சீண்டுதல்கள் நடக்கும்? எங்கப்பா போகிறது நம்முடைய நாடு? நம்முடைய திருநாடு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? போதையினுடைய உச்சகட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டுதல் உச்சகட்டம். எந்த பெண்ணும் கற்போடு போய்விட்டு கற்போடு திரும்புகின்ற அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அத்தனையும் எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது இந்த கொடூரங்கள். இதோடு நிக்கல, இன்னும் நம்முடைய நாட்டினுடைய நிலையை இன்னும் கொஞ்சம் பாருங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஒவ்வொரு விஷயமா நீங்க பாருங்க. படிப்பறிவு, அது இந்தியா இன்றைக்கு ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, சில மாநிலங்களை தவிர. உலக லெவலில் நீங்க எடுத்தீர்கள் என்றால் பல்வேறு நாடுகள் கல்வித்துறையில் முன்னேறி கொண்டே இருக்கிறது. நம்முடைய நாடு இன்னும் பின்னால போய்கிட்டே இருக்கிறது. ஏறத்தாழ 60% மேலாக இன்னைக்கும் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் இந்தியா லெவலில். தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, தென் மாநிலங்களை மட்டும் நம்ம சொல்லல. படிப்பு அறிவே இல்லாதவர்கள் ஏறத்தாழ 60% இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிறாங்க. எங்க போறோம்? இப்படி ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் பேசுறதை பார்க்காதீங்க. அவர்கள் அங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி எதனாலும் பேசுவார்கள். யதார்த்தத்தை நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய யதார்த்தத்தை நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. அடுத்து, இந்திய நகரங்கள்ல குப்பைகள் மிகுந்த நகரங்கள், சுகாதாரம் இல்லாத நகரங்கள், அடிப்படை வசதியே இல்லாத நகரங்கள், அந்த புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான ஊர்கள் குப்பை மண்டிகளாகவே தான் இருக்கிறவன். குப்பைதான். சிங்கார சென்னை அப்படின்னு பேசுவாங்க, திருச்சிக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இதுல நாங்க தூய்மையா இருக்கிறோம், அங்க தூய்மையா இருக்கிறோம், இப்படி நாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் யதார்த்தத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்தியா என்றாலேயே குப்பை காடுகள் தான் என்ற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் கேரளாவில் இருந்து
அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டுவான். இது அடுத்த மாநிலம் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை. சரி, அடுத்த மாநிலத்துக்காரன் தான் கொண்டுதானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சைனாக்காரன் அல்லது வெளிநாட்டுக்காரன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மின்னணுக்கள், அதனுடைய கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்முடைய கடல் பரப்புல வந்து கொட்டிட்டு போயிடுவான். இதனாலேயே மிகப்பெரிய சுகாதார சீர்கேடுகள் இந்தியா முழுவதும். ஒரு நகரம் ரெண்டு நகரம் இல்ல. எது தூய்மையான நகரம், எது சுத்தமான நகரம், எங்கே தூய்மையான காற்று கிடைக்கும், ஒண்ணுமே இல்லை. நீங்கள் செய்திகளில் படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். டெல்லி நம்முடைய தலைநகரம், அங்குதான் இந்தியாவுடைய முதல் தலைநகரம் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த இடத்தில் தான் தூய்மையற்ற காற்றுக்கள், சுவாசிப்பதற்கு தகுதி இல்லாத காற்றுக்கள்ல முதல் இடம் டெல்லி. யோசிச்சு பாருங்க, மற்ற நகரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். டெல்லியில தான் நாட்டினுடைய பிரதமர் இருப்பாரு, முக்கிய அமைச்சர்கள் இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, நாட்டினுடைய ஜனாதிபதி அங்கதான் இருப்பாரு. எல்லாம் டெல்லி தான். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தூதர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய மன்னர்களாக இருந்தாலும் எல்லாம் அங்கதான் வருவாங்க. அந்த டெல்லியில சுத்தமான காற்றில்லை சுவாசிப்பதற்கு, தூய்மையான காற்றில்லை சுவாசிப்பதற்கு. அப்ப தூய்மை என்று நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஜீரோ. எல்லா இடமும் குப்பை, எல்லா இடத்திலையும் அசுத்தம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியலையே, ஒரு பொது இடங்களுக்கு போக முடியலையே. என்ன நாட்டம், எவ்வளவு வீச்சம், எவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது, எல்லாத்துக்கும் தெரிந்ததுதானே. அப்ப இத மாதிரி சுத்தத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா விதத்திலையும் இந்தியா பின்தங்கிட்டே இருக்கிறது. இதுதான் இந்தியா. விலைவாசி அது சொல்லவே வேண்டாம். அது நேற்றுக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, விடிஞ்சா ஒரு ரேட்டு, பொழுது அடைஞ்சா ஒரு ரேட்டு, அது போய்கிட்டே இருக்கிறது. எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு கிலோ அரிசி என்பது 30 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு ஒரு சராசரி அரிசி வாங்குறதா இருந்தால் 60 ரூபாய் 70 ரூபாய். நான் பிரம்மாண்டமான நல்ல தரமான அரிசியை கூட சொல்லல. சராசரி மக்கள் சாப்பிடுகின்ற, ஏழைகள் சாப்பிடுகின்ற அந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 60 ரூபாய் 70 ரூபாய். ஒரு மளிகை ஜாமான் எவ்வளவு ரேட்டு? எல்லா ஆட்சியாளர்களும் ஒண்ணு சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்போம், நாங்கள் வந்தால் அந்த அரிசி விலை இப்படி ஆயிரும், இந்த அரிசி விலை இப்படி ஆயிரும் அப்படிம்பாங்க. எல்லா ஆட்சியாளர்களும், இதுல யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஆனால் விலைவாசி கட்டுப்பாட்டில் இல்லை, விலைவாசி தாறுமாறா போய்கிட்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல என்ன நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய உண்மையான செய்தி என்னன்னா, இதுல முஸ்லிம்கள் மட்டுமா பாதிக்கப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டுமா பாதிக்கப்படுறாங்க, ஜைனர்கள் மட்டுமா பாதிக்கப்படுறாங்க? ஒட்டுமொத்த இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க. விலைவாசியினால், குப்பையினால், பாலியல் சீண்டுதலினால் அல்லது பல்வேறு பிரச்சனைகள்னால் ஏதோ இந்து முஸ்லீம் அல்லது இவன் தான் பாதிக்கப்படுறான், இந்த ஜாதி தான் பாதிக்கப்படுறான், இந்த மதத்துக்காரன் தான் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது இல்ல. ஒட்டுமொத்த இந்தியர்கள் நம்ம பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும். இதுதான் இந்தியாவுடைய நிலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலை இப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. இதுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்தியா சுதந்திரத்தை பெற்று தந்தார்களா? இந்தியா மேல் அக்கறை கொண்டவர்கள், இந்தியா மீது நன்மதிப்பை பெற்றவர்கள், இந்தியா மிகப்பெரிய நாடாக வளர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இதைத்தான் விரும்புகிறார்களா? ஆனால் இது ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். விலைவாசியும் மின்னை முட்டுகிறது, அது தெரியும். சுகாதாரம் இங்கு இல்லை, அது தெரியும். குடிநீர் வசதி சரியாக இல்லை, அது தெரியும். மக்கள் தங்குவதற்கு வாழ்விடம், வசிப்பிடம் முறையாக இல்லை, அது தெரியும். பல்வேறு அவசிய தேவையான பல்வேறு விவகாரங்கள் இந்த மக்களுக்கு கிடைக்கல, எல்லாம் தெரியும் ஆட்சியாளர்களுக்கு. இதை மறைக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் என்ன செய்யறது? இந்தியாவுல நம்ம ஆட்சியில இருக்கணும், வேற எவனும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, எதை பத்தியும் யோசிச்சிடக்கூடாது. பொருளாதாரத்தை பற்றி, வருமானத்தை பற்றி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை சுகாதாரத்தை பற்றி எதையும் மக்கள் சிந்திச்சிடவே கூடாது.
சிந்திச்சா எல்லாரும் போராட்டம் ஆரம்பிச்சிருவான். நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டுரும். நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே துண்டை காணும், துணியை காணும், ஓடணும். அப்ப அதனால என்ன செய்யறது? எவனும் சிந்திக்க கூடாது. சுகாதாரம், குடிதண்ணீர், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதை எதிர்த்து நீ குரல் கொடுக்க கூடாது. அந்த குரல் கொடுக்கக்கூடிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது. போராடக்கூடிய சிந்தனையே வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? பாத்தியா முஸ்லிம்களை அவன் எவ்வளவு அநியாயம் பண்றான் பாத்தியா அப்படின்னு சொல்லி மத தூண்டுதல்களை, மத மோதல் போக்குகளை எல்லா மக்களுக்கு மத்தியில பரப்பணும். அதுதான் நடக்குது. சமீபத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு செய்தி நிறுவனம் புள்ளி விவரத்தை சொல்கிறது. இந்தியாவில் ஒரு வருடத்தில் மாத்திரம் மிக உச்சபட்ச தலைவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, ஆட்சியாளர்கள், அந்த உச்சபட்ச தலைவர்கள், ஆட்சியாளர்கள் வெறுப்பு பேச்சு மாத்திரம் ஒரு ஆண்டில் அவங்க பேசிய பேச்சு ஏறத்தாழ 1650. இது நம்ம எடுத்த புள்ளி விவரம் கிடையாது. தௌஹீத் ஜமாத் எடுத்த புள்ளி விவரம் கிடையாது. அமெரிக்காக்காரன் அவன் எடுத்து வச்சிருக்கிறான் புள்ளி விவரம். ஏறத்தாழ 1650 அளவிற்கு உச்சபட்ச ஆட்கள். நம்ம கவுன்சிலர் பேசுறது அல்ல, சில சங்கிகள் பேசுகின்ற வெறுப்பு பேச்சு அவன் புள்ளி விவரத்தில் எடுக்கல. அதையெல்லாம் எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போகும். அதை எடுக்கல. பெரிய பெரிய தலைவர்கள், உலகத்தால் அறியப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேசிய அந்த பேச்சுக்களுடைய வெறுப்பு பேச்சுக்களுடைய எண்ணிக்கை அது. அதுல குறிப்பாக நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர், அவர் மாத்திரம் ஒரு ஆண்டுல, 10 ஆண்டு இல்ல, ஒரே ஒரு வருஷத்துல நம்முடைய ஜி மாத்திரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத மோதல்களுக்கு ஆதரவாக அவர் மாத்திரம் பேசிய பேச்சுக்கள் 63. ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்ச மாத்திரம் ஒரு ஆண்டில் 63 தடவை அவர் பேசி இருக்கிறார். ஏன், எதுக்கு இப்படி எல்லாம் பேசணும்? இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இவங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மத மோதல்களை உருவாக்கக்கூடிய, மத சீண்டல்களை உருவாக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் பேசுவதற்கு என்ன காரணம்? இந்த ஏற்கனவே நம்ம சொன்னமா இல்லையா, இந்தியா பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் பின்னடைவு, சுகாதாரத்தில் பின்னடைவு, வேலை வாய்ப்பில் பின்னடைவு, இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இந்தியா மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. இதுக்கு தீர்வை தேடி நீங்க வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது, குறிப்பாக இந்துக்கள் வந்துடக்கூடாது. இந்துக்கள் கிளறக்கூடாது. எனக்கு வேலையை தான், எனக்கு சுகாதாரத்தை தான், எனக்கு சாப்பாட்டை தான் என்று அவங்க சிந்திக்கவே கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? அவரை பாரு, முஸ்லிமை பார், கோயில் இடிச்சானா, சர்ச்சை இடிச்சானா, அங்க அப்படி பேசினானா, இங்க இப்படி பேசினானா, கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால இருந்து இன்னை வரையும் இதே பேச்சுதான். நீங்க வரலாறு நீங்க புரட்டி பாருங்கள். ஆங்கிலேயருடைய காலத்தில் இருந்து இதே பேச்சு. இன்னைக்கு நேற்று அல்ல, அன்றையில இருந்து இன்னை வரையிலையும் இந்த மதவெறி பேச்சு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். எப்படியாவது துண்டாட வேண்டும். அதனாலதான் பெரியார் ஒரு தடவை சொன்னார், எப்பா இந்துக்களே, நீங்கள் எதுவரை இந்துக்கள் என்று தெரியுமா? இந்துக்களே இந்துக்களே என்று எதுவரை நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று தெரியுமா? இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் ஜெயினனும் இருக்கின்ற வரை. இஸ்லாமியன் இங்கே இல்லை என்றால் உன்னை இந்து என்று அழைப்பதற்கு இங்க நாதி இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது, தனி விஷயம். ஆனால் அவர் இந்து மக்களுக்கு சொன்ன கருத்து, இந்து மக்களே, இந்துக்கள் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் என்று உங்களை கூப்பாடு போட்டு அழைப்பார்கள். ஆனா இந்த முஸ்லிம்கள் இருக்கிற வரையும் தான். அதைத்தான் இன்னைக்கு நாம சொல்றோம். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிற வரையும் தான் நம்மளை வச்சு ஒரு படம் காட்டிக்கிட்டே இருந்து ஆட்சியை தக்க வைப்பாங்க. ஆட்சியில அவங்க இருந்துகிட்டே இருக்கணும். இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதுக்காக வேண்டித்தான் இஸ்லாமியர்களை ஒவ்வொரு நேரமும் சீண்டிக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு வருவான், பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படிமா.
சரிப்பா பாகிஸ்தானுக்கு நாங்க போயிட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துருமா? வாயே பேச மாட்டான். சரி நாங்க ஏன்டா பாகிஸ்தானுக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு தான் போகணும். ஏன்ப்பா போகணும்? அதையே சொல்லு, காரணத்தை சொல்லு. இன்னும் பிரதமர் அமெரிக்காவுக்கு போனாரு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க. நம்முடைய பிரதமர் பேசுகிறார், ஆம் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே அந்நியர்கள் சட்டவிரோதமாக வந்தால் அந்த நாடு ஏற்றுக்கொள்ள கூடாது, சட்டவிரோதமாக வந்து அத்தனை பேர்களுமே நாடு கடத்தத்தான் பட வேண்டும் அப்படின்னு பேசினார்ல. அப்ப இது உண்மை என்றால் இந்தியர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. பிரதமருடைய பேச்சுக்கே நேர் எதிராக இல்லையா? ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய மக்கள் குடியேற வேண்டும், அவங்க தான் அங்க இருக்கணும், அந்நியர்கள் வரக்கூடாது. உடனே நம்மளை பார்த்து சொல்லுவான், முஸ்லிம்கள் அத்தனை பேர் அந்நியர்கள் தான். என்னப்பா ஆதாரம்? நான் சொல்றது ஆதாரம், இதுதான் பேச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் ஆதாரம். முஸ்லிம்கள் அந்நியர்கள் என்றால் போராட்ட களத்திலே, சுதந்திர போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் பங்கு பெற்ற அந்த வரலாறை மறைக்க முடியுமா? எத்தனை பேர் இந்தியா சுதந்திரத்துக்காக வேண்டி போராடியவர்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி போராடியவர்கள். அதனாலதான் நிறைய தலைவர்கள் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாதிரி அல்ல, இவர்கள் எங்கே இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய நாடார்கள், செட்டியார்கள், வன்னியர்கள் அவர்கள் மதம் மாறி இஸ்லாத்துக்கு போனாங்க. அதைத்தான் நம்ம சொல்லல, மற்ற மதத்தவர்கள் இந்த நாட்டு மீது பற்று வைத்திருக்கக்கூடிய இந்தியர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தையாதான். அப்ப நாங்க இந்திய நாட்டினுடைய எங்களுடைய தாய் நாட்டில் நாங்க இருக்கிறோம், நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ அந்நிய, நாங்க எதுக்கு போகணும்? அதான் சில பேர் கேட்பாங்க, உனக்கு தேவைன்னா நீ பாகிஸ்தானுக்கு போ, உனக்கு தேவைன்னா சைனாக்கு போ, உனக்கு தேவைன்னா கள்ள விசா எடுத்துட்டு போ, அல்லது கள்ள தோணியில போ, நாங்க எதுக்குடா போகணும்? அதைத்தான் தெளிவாக இந்திய முஸ்லிம்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்ந்தாலும் செத்தாலும் எங்களுடைய தாய் நாட்டில் தான் வாழ்வோம், எவனுக்காக வேண்டி அஞ்ச மாட்டோம். இது எங்களுடைய தாய் நாடு, எங்களுடைய தாய்நாடு. அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை ஒரு காலத்திலையும் எவருக்காக வேண்டியும் எந்த அச்சுறுத்தலுக்காக வேண்டியும் நாங்கள் விட்டு கொடுப்பதற்கும் தயாராக இல்லை. அதெல்லாம் இங்க நடக்காது. நீ மிரட்டு, நீ எதுக்கு மிரட்டுத, எதுக்கு முஸ்லிம்களை கேடயமாக பயன்படுத்துற, எல்லாம் தெரியும், இந்து மக்களுக்கு தெரியும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த உரிமையும் நீ வழங்காம இருக்கிற. ஆனா இந்துக்களை பாதுகாக்கிறோம், இந்துக்களுக்காக வேண்டிய குரல் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு நாங்க தான் அப்படின்னு பேசிக்கொண்டே இருந்தாலும் அவர்களுக்கு சுகாதாரத்தை கொடுத்தியா? அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தியா? அவர்களுக்கு உண்மையான கல்வியை நீ கொடுத்தியா? அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீ கொடுத்தியா? அவர்கள் முன்னேறுவதற்கு உண்டான வழிகாட்டுதலை நீங்கள் கொடுத்தீர்களா? எத்தனை இந்துக்கள் இன்றைக்கும் வேலை இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்துக்களை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம்னா அவங்க யார் இந்து இல்லையா? அப்ப இவர்கள் பேசுகின்ற அனைத்து பேச்சுக்களுமே இஸ்லாமியர்களை கேடயமாக வைத்துக் கொண்டு ஆட்சியில இருக்கும். இவங்களுடைய ஆட்சியினுடைய பிரதமருடைய நிலையை சமீபத்தில் மோடி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த அந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்றாங்க. ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், நம்முடைய கருத்து கூட கிடையாது, ஒரு இந்து சகோதரர் தான். அது இப்ப பேஸ்புக்ல வைரலாகவே பரவிக்கொண்டே இருக்கிறது. அவர் சொல்றார், எனக்கு மோடியை பிடிக்காது, ஆனால் மோடி அவமானப்படுத்தப்பட்டதை மூலமாக நான் மிகப்பெரிய மனவேதனை அடைந்திருக்கிறேன். மோடி எனக்கு பிடிக்காதுதான், ஆனாலும் என்னுடைய நாட்டினுடைய பிரதமர், இந்த பிரதமர் வெளிநாட்டில் போய் அவமானப்படுத்தப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்? அது எனக்கும் அவமானம். எதை சொல்றாரு? இங்க இருந்து மோடி வந்து போயிட்டார் அமெரிக்காவுக்கு. போனா இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எங்க தலை போயிடுச்சுப்பா, பாரு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன வழி பண்ணுவார்னு பாரு அப்படின்னு இங்க பீலா விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஜி அங்க போனாரு, பிரஸ் மீட் அவரை சந்திச்சதே கிடையாது. அங்க பிரஸ் மீட் நேருக்கு நேர கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாச்சுன்னா
ஒரு நிருபர் நேரடியா கேட்கிறாரு, மோடிட்டையும் ட்ரம்மும் 2 பேர் நிக்கிறாங்க. நிருபர் கேட்கிறாரு, என்ன கேள்வி? கடந்த ஆட்சியில் அமெரிக்காவில் இன்னொரு அதிபர் இருந்தார், இப்ப புதிதாக ட்ரம் பதவியேற்று இருக்கிறார். அந்த ஆட்சி சரியில்லைன்னு மக்கள் மாற்றி இவரை ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டாங்க. நம்ம ஆட்சி அப்படியே முழிக்கிறார், அப்படியே நிற்கிறார். என்ன அவன் கேட்டது ஆங்கிலம், இவருக்கு புரிஞ்சுதா புரியலையா என்னன்னு தெரியல, இப்படியே நிற்கிறாரு. அங்க ட்ரம் இப்படியே பார்க்கிறாரு, யார? மோடிய இப்படியே பார்க்கிறாரு. மோடி ஏதோ கவுண்டர் பண்ணி சிரிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு ஒன்று, சரி ரைட்டு, அங்கேருந்து பதில் வராது. ட்ரம் அவரே பதில் சொல்றாரு. என்ன இது உங்களுடைய கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும், இருந்தாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க, நான் பதில் சொல்றேன். இந்த சம்பவத்தை வீடியோவில் வைரலா பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் இந்த சகோதரர், ஒரு இந்து சகோதரர் எழுதுறாரு, என்னுடைய பிரதமரை அங்கே இழிவுபடுத்துறாங்களே, அது என்னால எப்படிப்பா தாங்க முடியும்? அவர் எனக்கு பிடிக்காதான், அது தனி மேட்ரு. ஆனாலும் என்னுடைய நாட்டினுடைய பிரதமர், ஒரு பிரதமர் கேவலப்படுத்தப்படுகிறார் என்றால் என்னுடைய நாடு கேவலப்படுத்தப்படுகிறது அர்த்தம். அந்நிய தேசத்திலே, அந்நிய நாட்டிலே என்னுடைய நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? அடே சங்கிகளா, நீங்க யாருனாலும் ஆளுங்கடா, நீங்க யாருனாலும் நீங்களே ஆட்சி பண்ணிக்கிட்டே போங்கப்பா, ஆனா ஒரு நல்ல பிரதமரை வைங்கடா, அறிவார்ந்த பிரதமரை வைங்கடா. அதுதான் என்னுடைய கோரிக்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்களும் சரி, எங்களுடைய நாட்டினுடைய தலைவர்களும் சரி, இன்ன பிற நாட்டவர்களால் எங்களுடைய நாடு ஒரு காலத்திலையும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்படக்கூடாது. இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய 40 கோடி மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். நாங்களும் அதான் சொல்றோம். பிரதமர் எங்களுக்கு பிடிக்காது, அது வேற மேட்ரு, இருந்தாலும் எங்களுக்கும் பிரதமர் தான். ஏன் பிடிக்காது? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து எங்களுக்கு மோடி பிடிக்காது என்று நாங்க பேச மாட்டோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவருக்கும் எந்த கருத்தும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களை சிண்டிக்கிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் முஸ்லிம் சரியில்லை சரியில்லை அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒருக்க பேசினாரு, திரும்ப அதுல இருந்து திருந்திட்டாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. 24 மணி நேரமும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்னு தஸ்பீ பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க வாயில இதை தவிர வேறு எதுவுமே வராது. நாங்க நாட்டை காப்பாற்றுவோம், நாட்டுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு 1-2 ரூபாய் பேசினாலும் என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோடு கேட்டால் பதில் இல்லை. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் போய் புள்ளி விவரத்தோடு நம்ம ஆட்கள் கேட்டாங்க. வந்தது பார்க்கணுமா அந்த அம்மாவுக்கு கோபம், வந்து போய் பார். இப்படித்தான் ஒரு அறிவாளிகள் இப்படி பேச மாட்டாங்க. அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வீர்கள் என்று உங்களுடைய கொள்கை இருக்கும் என்றால் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கு நன்மை செய்யுங்க. ஏதோ முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இப்படின்னு எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க வண்டி ஓட்ட போறீங்க? முஸ்லிம்கள் நாங்க பேசாம அமைதியா இருந்துட்டான்னு வைங்க, மோடி தான் பிரதமர் என்று எல்லா முஸ்லிமும் சொல்லிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். மோடியை முதல்ல ஆட்சியில இருந்து தூக்கி எறிகிறது இந்த இந்து மக்களா தான் இருப்பாங்க. அப்ப அதனால முஸ்லிம்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் தனிப்பட்ட எந்த விரோதம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் பொய்யான வரலாறை சொல்கிறார், தவறான தகவல்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி அவர் ஏமாற்றுகிறார். அதுதான் எங்களுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை. நியாயத்தை பேசுங்க, தர்மத்தை பேசுங்க, உண்மையை நீங்க பேசுங்க. உண்மையை நீங்கள் பேசியிருந்தீர்கள் என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டில் போய் அவர் இவ்வளவு அவமானப்படுத்தப்படுவதை யார் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மாத்திரமா, இங்க இருந்து இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா போயிட்டாங்க. போனா ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்ச மாதிரி கையில விலங்கு போட்டு, கைகளில் விலங்கு போட்டு, இடுப்புல சங்கிலியால இடுப்புல சுத்தி கட்டி, அப்படியே ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை கூட இப்படி கூட்டு வர மாட்டாங்க. ஏதோ பொழப்பு காட்டி போயிட்டான். போனவன யார் நினைக்கிறிய? முஸ்லிம்களா? இந்து சகோதரர்கள் தான். அதுல பெரும்பான்மை குஜராத்துக்காரன், ராஜஸ்தான்காரன், அங்க உள்ள ஆட்கள் தான் போயிருக்கிறாங்க. இவ்வளவும் போய் அந்த மக்களை அவங்க திரும்ப கூட்டு வரும்போது, நாடு கடத்தப்பட்டு அவங்க விமானத்தில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது சங்கிலியை கொண்டு பூட்டி கொண்டு வர எல்லா
பத்திரிகைகளும் அதை என்னங்க இது பெரிய அநியாயமா இருக்குது. சரி, சட்டவிரோதமா வந்துட்டான், அவனை நீங்க பிடிச்சிட்டீங்க, சரி அடுத்த பிளைட்ல ஏத்தி அனுப்புங்க. அனுப்புறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு கண்ணியமா ஒரு மனுஷங்கிற அடிப்படையில், அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்க நடக்கலாம்ல. இதை எல்லா பத்திரிகைக்காரன் கேட்கிறான். கேட்டா நம்ம ஆட்களுக்கு யாரு, நம்ம பிரதமருக்கு அல்லது அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு பிடிக்குமா? நியாயமான கேள்வி இந்துக்கள் கேட்டுட்டாங்கன்னா, முஸ்லிம்கள் கேட்டா அவனுக்கு அதுதான் வேலைன்னு போயிருவாங்க. இந்துக்கள் கேட்டாச்சுன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? வேற வழியே இல்லை. விகடனை வந்து உடனே அவனுடைய வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணு. அவர் ஒரு கார்ட்டூனை போட்டாங்க, விகடன் பத்திரிகை ஒரு கார்ட்டூனை போட்டாங்க. என்ன கார்ட்டூனு? அமெரிக்காவுக்கு இவர் போறாரு, ட்ரம்ப் இருக்கிறாரு, மோடி வந்து அவர் எதுவுமே பேசாம இருக்கிறாரு. அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, குறிப்பாக நாடு கடத்தப்படுகின்ற இந்தியர்கள் நடத்தப்படுகின்ற அந்த விதத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மோடிய அவர் கையில ஒரு சங்கிலியை போட்டு கட்டின மாதிரி ஒரு கார்ட்டூன். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நம்ம ஆட்கள், மத்திய அரசாங்கம் அதை தடை செய்ததாக வெளியில பேச்சு நடக்குது. ஆனா இப்ப அந்த வெப்சைட் வந்து முடக்கப்பட்டு இருக்கிறது. அது உண்மை. இப்ப என்ன ஆகி போச்சு? இந்த கார்ட்டூன் போட்டது தானே நீங்க தடை பண்ணீங்க. அவன் ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் அந்த கார்ட்டூன் வந்துருச்சு. எது? அந்த மோடிக்கு சைனை போட்டு கட்டின மாதிரி, ட்ரம்ப் பக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த கார்ட்டூன் சித்திரம் என்பது எல்லாத்தையும் வந்துருச்சு. பேசாம அவன் கார்ட்டூன் போட்டா அவனுடைய கருத்து சுதந்திரம் விட்டு இருந்தா அது அந்த பத்திரிகை வெப்சைட்டோடு நின்றுக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒட்டுமொத்த இந்துக்களும் எல்லாரும் சேர்ந்து அதை பரப்புறாங்க. சங்கிகளுக்கு பதிலே சொல்ல முடியல. கோபம் தான் வருது. எப்ப ஏன் கோபப்படுற? அறிவு ரீதியாக சிந்தி நல்ல ஒரு சிந்தனையோடு நீ வாழு. அப்ப அவன் போட்ட கார்ட்டூன்ல என்ன தப்பு இருக்கிறது? கருத்து சுதந்திரம். அது மாத்திரம் இல்ல, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சித்தரிக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்ட்ட போய் இவர் பேசி நம்முடைய இந்திய மக்களுக்கு கண்ணியமான ஒரு வாழ்வை கொடுப்பார் என்பதை இவர் எடுத்து சொல்வார். இதுக்கு தான் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே நம்புனாங்க. அங்க போய் நின்றுட்டு ஒண்ணுமே பேசலன்னா, ஒரு பத்திரிகை என்ற அடிப்படையில், ஒரு தர்மத்தை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் யாராவது ஒரு ஆள் சொல்லத்தானே செய்வாங்க. சரிப்பா, இனிமேல் ஒழுங்கா நடப்போம், அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் ஒரு பிரதமருக்கு அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியமான ஒரு வார்த்தை. அதை கூட சொல்லது. இப்ப இது இந்தியாவுடைய நிலை, தற்கால சூழ்நிலைகள் எல்லாம். இந்தியர்கள் எதை நாம இப்ப விரும்புகிறோம்? ஒட்டுமொத்த இந்தியர்கள் எதை விரும்புகிறார்கள்? எந்த இந்தியாவை விரும்புகிறார்கள்? வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய அந்த பேச்சை விரும்புகிறார்களா? ஒரு காலத்திலேயும் இல்லை. அதற்கு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றத்துடைய நிகழ்வு. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொக்கரிச்சாங்க. நாங்க அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அந்த மலையை எங்களுக்கு தான் சொந்தம் என்னமோ பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாட்டு சட்டத்துக்கு விரோதமான பேச்சுக்கள் எல்லாம் அங்கே பேசப்பட்டது. எவ்வளவு பேசுனீங்கல்ல. திருப்பரங்குன்றம் மக்கள், குறிப்பாக இந்து சகோதரர்கள், அவங்களுடைய பேட்டிய புதிய தலைமுறை எடுத்து போடுது. அழகாக சொல்றாங்க, இதுதான் இந்தியர்கள், அதுதான் இந்தியர்கள், உண்மையான இந்தியர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள், அவர்கள் தான் மெஜாரிட்டி. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் அந்த தர்கா இருக்கா பாய், நாங்க எப்பவுமே அங்கதான் போவோம். பாய்மார்கள் அந்த தர்காவுல பிரியாணி ஆக்கி தருவாங்க, நாங்க சாப்பிடுவோம். இது ஒரு இந்து பெண்மணி கொடுக்கக்கூடிய பேட்டி. தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கருத்து அல்ல, முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய கருத்து அல்ல. ஒரு செய்தி நிறுவனம் வெளியிடுகிறது. எப்படி? நாங்க இந்தியர்கள், நாங்க இங்க முஸ்லிம் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அவங்க எங்க கோயிலுக்கு வருவாங்க, நாங்க அந்த தர்காவுக்கு போவோம், அங்க அவங்க தருகின்ற அந்த பிரியாணியை நாங்க சாப்பிடுவோம். ஒரு ஆளு ரெண்டு பேர் சொல்லல. திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான பேர்கள் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? எங்க திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம் பாகுபாடு கிடையவே கிடையாது. எங்கடா போன சங்கி, எங்க போனிய? இதுதான் இந்தியர்கள். இந்த இந்தியாவை தான் நாங்கள் விரும்புகிறோம். மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும், இனத்தால் வேறுபட்டு இருந்தாலும், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும், நாங்கள் அத்தனை
இந்தியர்கள் நீ எவ்வளவு கிரிமினல் தனம் பண்ணினாலும், இந்த மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை விதைத்தாலும், இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் ஒற்றுமையை தான் விரும்புவார்கள். ஒரு நேரம் வரும், இந்துக்கள், முஸ்லிம்கள், ஜெயினர்கள், புத்தர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்கள், இந்திய நாட்டினுடைய சொந்தக்காரர்கள், இந்திய நாட்டை தாய் நாடாக மதிக்கக்கூடிய உண்மையிலேயே தேசப்பற்ற மிக்கவர்கள் அத்தனை பேர்களும் உங்களை ஒரு காலத்தில் ஓட ஓட விரட்டியே தீர்வார்கள். அதுதான் நடக்கும். ஏன்னா இந்தியர்கள் அதுதான் விரும்புறாங்க. சண்டை ஓடுவதை யாரும் விரும்பல. எந்த இந்துக்களை நீங்க எடுத்து பாருங்க, முஸ்லீமோட ஒரு சண்டை ஓட நினைக்கிறாங்களா? எந்த முஸ்லீம் நீங்க எடுங்க, ஒரு இந்துவை போய் வம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறோமா? யாரும் கிடையாது. அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறை, அவங்க வழிபாட்டு முறை அவங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க. உனக்கு பள்ளியில போய் தொழணுமா, பள்ளிவாசல்ல போய் தொழு. நீ கோயில போய் கும்பிடணுமா, கோயில போய் கும்பிடு. நீ சர்ச்சுக்கு போகணுமா, சர்ச்சில் போய். இதுதான் இங்க எந்த வேறுபாடும் கிடையாது. இந்தியர்களை பிரிக்கவும் முடியாது. உங்க ஆட்சி வசதிக்காக, ஆட்சியிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நீங்கள் தீட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கலாமே தவிர நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க முடியாது என்பதையும் சொல்லிக்கொண்டு, ஒட்டுமொத்த இந்தியர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த சித்தாந்தத்தில் தான் உண்மையான இந்தியர்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அதிலேயே நாங்களும் வாழ்வோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.